அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தொண்டர் அசோக்குமார். மாற்றம் தேடி சமூக நல அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பிளாசம் இணைந்து மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை நம்ம தீபாவளி திருநாளை முன்னிட்டு உணவுப் பொருள் வழங்கினோம். அன்னைக்கு கொடுக்க வேண்டிய இந்த போர்வையானது வர தாமதமானதுனால இன்றைக்கி அதன் காத்து இன்றைக்கி நம்ம அம்மா சர்மிளா மாதம் அவர்கள் சார்பாக இன்னொரு அம்மா பெருமைன்னு நாகலட்சுமி அம்மா சார்பாகவும் இன்றைக்கி இந்த போர்வையை நம்ம வழங்குகிறோம். இவ்வளோ நேரம் தாமதமானதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அம்மாவுக்கு மட்டும் மன்னிச்சு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க சூழல் என்ன சூழல்ங்கிறது தெரியாது. இந்த பேருதவியை செய்த சர்மிளா அம்மா அவர்களுக்கும் நாகலட்சுமி அம்மா அவர்களுக்கும் பயனாளர்கள் சார்பாகவும் மாற்றம் தேடி சமூக நல அறக்கட்டளை சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி. இந்த நல் நிகழ்விற்கு பேருதவி புரிந்த சர்மிளா மேடம் அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பிளாசத்தினுடைய பிரசிடென்ட் மற்றும் நாகலட்சுமி பழனிசாமி மேடம் அவர்கள் ஏஜி ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பிளாசம் இவர்கள் இந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவியில் வழங்கினாங்கங்க. இவங்களோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சகோதரி கல்பனா தேவி அவர்கள் உடன் இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்துக்கிட்டாங்க. கூடுதலாக வழக்கறிஞர் சகோதரர் சண்முகம் சார் அவர்கள் மற்றும் அண்ணன் திரு சதி சாய்ராம் அண்ணன் அவர்கள் மற்றும் அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள் மற்றும் ஹரி குருச்சந்திரன் அண்ணன் அவர்கள் மற்றும் சுந்தரண்ணன் அவர்கள் ஆகியோரது களப்பணியில் இந்த நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க. ஒவ்வொரு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் மற்றும் நார்மலாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் மற்றும் காது கேளாதோர் மற்றும் சில மன வளர்ச்சி குன்றிய உங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த உதவியானது இன்றைக்கி போய் சேர்ந்துச்சுன்றதில் இந்த நிகழ்வை உங்கள் கண்ணு முன்னாடி நம்ம கொண்டு வந்து கொடுத்ததில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிங்க. ஏன்னா இது போன்ற நல் உள்ளங்கள், இது போன்ற இயலாத மனிதர்களுக்கு, மாற்றத்தை உண்டாக்க துடிக்கும் மனிதர்களுக்கு உதவிட ஓடோடி உழைப்பதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதன் மூலமாக பலதரப்பட்ட மக்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய மக்களுக்காக உதவிட முன்வர வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது. அதனால் மட்டுமே இது போன்ற நிகழ்வுகளை உங்கள் பார்வைக்காக கொண்டு வருகிறோம். வேறு எந்த காரணமும் அல்ல. மற்றவர்களது விளம்பரத்திற்காக அல்ல. மனிதன் வாழ்வது கொஞ்ச காலமாயினும் இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்று வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பயணிக்கின்றோம். சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து களப்பணி செய்யும் இந்த செயலைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இவங்களுடைய உழைப்பானது மற்ற நல் உள்ளங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பிளாசம் அவர்கள் என்னதான் நலத்திட்ட பொருட்களை வழங்கினாலும் கூட களத்தில் நின்று சமூக ஆர்வலர்கள் பலரும் இணைந்து அவர்களது கரங்களாலும் கொடுத்து வழங்கிடச் செய்த அம்மா திரு சர்மிளா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பல பேர் அவங்க உதவி செய்ய அனைத்து பொருட்களை கொடுத்துருந்தாலும் கூட நாங்கள் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லாமல் எல்லோரும் இணைந்து கொடுப்போம், எல்லோரும் இணைந்து எல்லோருக்காகவும் செயல்படுவோம்னு கூறி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் வழங்கிய அம்மா திரு சர்மிளா அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பிளாசத்தினுடைய பிரசிடென்ட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்கள் தொண்டன் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேர் உதவியை வழங்கிய மற்றும் ஒரு நல் உள்ளம் நாகலட்சுமி பழனிசாமி அம்மா அவர்களுக்கும் மாற்றம் தேடி சமூக நல அறக்கட்டளை சார்பாகவும் மக்கள் தொண்டன் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம். இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்றே வாழ்வோம்.